Hello children, how are you all? All are fine? Okay. Our first lesson is famous people. So in the lesson நம்ம famous personalities பற்றி பார்க்க போகிறோம். And then famous personality பற்றின set of clues இங்கே கொடுத்துருக்காங்க. So using these clues, identify the person and also find a picture of him or her. Okay children? So clues for the first personality. இந்த பர்சனாலிட்டியை பற்றின க்ளூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளூஸ் யூஸ் பண்ணி யார் அந்த பர்சனாலிட்டி அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் அவங்க நேமை ரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாக்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன்ஸ், க்ளூஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி. He was born on 15th October 1931. And our second clue, he was born to a boat owner. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15th October 1931. இவருடைய ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் போட் ஓனர். His family was poor, so in his young age he used to distribute newspapers to support his family. இவருடைய யங் ஏஜ்லேயே நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பர்சன். Can you guess? Of course, your guessing is correct. Our next clue is, he was a very hardworking student. His favorite subjects were mathematics and physics. இவருடைய favorite subject பார்த்தீங்கன்னா mathematics and physics, and he was a very hardworking student too. And our next clue is, he is known as the Missile Man of India. Missile Man of Indiaன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் இவரை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. Can you guess? Of course. And our second clue is, he became the 11th president of India. நம்ம இந்தியாவுடைய 11th பிரசிடெண்ட்டும் இவர் தான். And our next clue is, he is known as the people's president. He died on 27th July 2015. Can you guess who's this? Of course, our answer is APJ Abdul Kalam. Okay children, clues for the second personality. Born on 7th April 1920. இவருடைய date of birth பார்த்தீங்கன்னா 7th April 1920. His real name is Rabindra Shankar Chowdhury. இவருடைய ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரபீந்திரோ சங்கர் சௌத்ரி. He learned music and dance at a young age. இவருடைய யங் ஏஜ்லேயே இவர் மியூசிக் அண்ட் டான்ஸ் லேர்ன் பண்ணியிருக்காரு. He gave up his dancing career. இவருடைய டான்ஸிங் கரியருக்காக இவர் மியூசிக்கும் கற்றுக்கிறார். He gave up his dancing career to learn music. He has composed music for a number of films. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் காந்தி அண்ட் அப்பூஸ் ட்ரையாலஜி எக்ஸெட்ரா. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் காந்தி ஃபிலிம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அண்ட் தென் அவர் நெக்ஸ்ட் க்ளூ இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் சிட்டார் மாஸ்ட்ரோ. இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த சிட்டார் மாஸ்ட்ரோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிட்டார் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் லைக் எ கிட்டார் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி சொல்கிறது? Sitar means Veenai. You know Veenai? Of course. That is sitar. So can you guess this personality? Of course. Pandit Ravi Shankar. So write the name here. Pandit Ravi Shankar. Okay children? So clues for the third personality. He is born on 11th October 1942. His father was a poet. இவருடைய ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு poet. He was first named as Inqulab. இவருக்கு ஃபர்ஸ்ட் இன்குலாப் அப்படின்ட்டு நேம் வச்சாங்க. He is an actor in the Bollywood film industry. பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோடைய ஆக்டர். ஸோ அதுக்கப்புறம் இன்குலாப் அப்படின்ற நேமை இந்த பர்சனாலிட்டியோடைய நேமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. Can you guess? Okay. Our next clue is, his first movie was சாட் இந்துஸ்தானி. இவருடைய ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா
Sat Hindustani. Next clue is he is considered as India's angry young man. இவர் வந்து இந்தியாவுடைய angry young man அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The government of India has honored him with கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவரை எப்படி ஹானர் பண்ணுறாங்கன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன். இந்த ரிவார்ட்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவரை ஹானர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் நெக்ஸ்ட் க்ளூ இஸ் he has also acted in ஹாலிவுட் மூவி. ஹாலிவுட் மூவிலையும் இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. த மூவி நேம் இஸ் த கிரேட் கேட்ஸ். த மூவி நேம் இஸ் த கிரேட் கேட்ஸ். Okay, our next clue is he has hosted famous shows. Famous ஷோஸ்லாம் இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, லைக் க்ரோன் பனேகா க்ரோர்பட்டி. Our first TV audience famous show is Kaun Banega Crorepati. Can you guess? Kaun Banega Crorepati அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே இவரை வந்து ரொம்பவே நல்லாவே தெரியும். Of course, your guessing is correct. Our third personality is Amitabh Bachchan. Okay children, so write the name here and paste the picture here. Okay, now identify these famous personalities. So who is she? You are all know very well. Of course, Mother Teresa. She is a saint. She is born on 26th August 1910 and died on 5th September 1997. So Mother Teresa is a saint. Saint means a person acknowledged as a holy ideal. Okay. In 1950, Teresa founded the Missionaries of Charity. In 1950, Teresa founded the Missionaries of Charity. It is a Catholic saint trust. Catholic means including a wide variety of things like all embarrassing. Catholic is a Roman culture. Okay. It is have above 5,000 sisters here to help poor people. And this charity also have two parts. One is meditation life and another one is job getting life. Today this branch active in several countries. This is our Mother Teresa. She is a peaceful woman. Okay children, and who is this? Of course, Rabindranath Tagore, a poet. He is born on 7th May 1861 to died 7th August 1941. He was a Bengali person. Literature and music மாற்றி அமைச்ச ஒரு பர்சன் அப்படின்னா இவரை வந்து சொல்லலாம். And also he was author of Geetanjali and he became the first non-European to win the Nobel Prize in Literature. Literature historyலியே நோபல் ப்ரைஸ் வாங்கின non-European யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா in 1913. Tagore wrote poetry as an 8-year-old. இவருடைய 8 வயசில் இவர் வந்து போயட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் ஹிஸ் நாவல்ஸ், ஸ்டோரிஸ், சாங்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும், பொலிட்டிக்கல் அண்ட் பர்சனல். ஸோ இவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 7 May 1861 to இவர் எப்போ இறக்குறாரு டைட் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 7 August 1941. ஸோ இன் பிட்வீன் பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷார்கிட்ட சஃபரிங்கில் இருந்த ஒரு டைம். ஸோ அந்த டைமில் இவருடைய நாவல்ஸ், போயட்ரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலை பேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபார் பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இவர் வந்து இவருடைய நாவல்ஸ், எஸ்ஏ, இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இவர் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருந்தார் ஃபார் த ரீசன் ஆஃப் பொலிட்டிக்கல். அண்ட் ஹிஸ் கம்போசிஷன் வேர் சூசன் பை 2 nations. இவரோட போயட்டை வந்து 2 நேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, இந்தியா வந்து ஜனகணமன,
சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பங்களாதேஷ் அமர் ஷனோல். ஸோ இந்தியாவுடைய நேஷ்னல் ஆந்தமை ரைட் பண்ணதும் ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ் டூ. ஓகே சில்ட்ரன்ஸ், நவ் ஐடென்டிஃபை who is this? Of course, இந்திரா காந்தி. இவங்களை பற்றி சொல்லணும்னா இந்திரா காந்தி இஸ் an இந்தியன் பொலிட்டீஷியன் and famously she is the first female prime minister of India. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ இந்திரா காந்தி. அண்ட் she was the daughter of ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ ரைட், இவங்களுடைய நேம்ஸை ரைட் பண்ணிவிடுங்க. மதர் தெரேசா, ரவீந்திரநாத் தாகூர் and finally Indira Gandhi. Okay children, and our next lesson is Indian culture. So Indian culture பற்றி நம்ம next lessonல next classல பார்க்கலாம். Until then, thank you. And here is the answers of our famous personalities. So write பண்ணிடுங்க children. And here also the answer. Thank you.